மனித உடல் வந்து எதற்கு பழகியிருக்கு அப்படின்றத வந்து நீங்க பார்க்கணும். நம்ம வந்து எதெல்லாம் வந்து சேஃபா ஃபீல் பண்றோம். நம்மளுடைய சமூகத்துல நம்மளுடைய உடல் வந்து சப்கான்ஷியஸா வந்து மனம், நியூரல் நெட்வொர்க்கு, அப்புறம் வந்து நர்வஸ் சிஸ்டம் இதெல்லாம் வந்து எப்படி வந்து பழக்கப்படுத்தியிருக்கு. வாழ்வியல் முறைக்கு வந்து இது பழகியிருக்கு அப்படின்றத வந்து நாம படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதுல வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் வந்து ஃப்ளைட் ஆர் ஃபைட்ல இருக்கும்போதும் சரி, அது வந்து காமா இல்லாதப்பவும் சரி, அது வேறு விதமா நடந்துக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து சப்கான்ஷியஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுறத நீங்க பார்க்கலாம். அப்படி ஆக்டிவேட் ஆகிருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்களே இல்லாம வேறு சில எண்ணங்கள வந்து நீங்க வெளிப்படுத்துவீங்க. வேறு சில மாதிரி வந்து நீங்க நடந்துப்பீங்க. அது நீங்களாவே இருக்க மாட்டீங்க. அ இது வந்து நான் உங்களுக்கு புரியிற மாதிரி டக்குன்னு சொல்லணும் அப்டின்னா, பிளாக் மேஜிக்ல இத நல்லா பயன்படுத்துவாங்க. இந்த மனுஷங்க வந்து திடீர்னு வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்கிறது, வெட்டிட்டு வந்து அவங்க இறந்து போறது, இந்த மாரியான விஷயங்கள நீங்க வந்து பார்க்கலாம். அந்த வீட்ல வந்து சண்டை நடக்குது இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தர வந்து அவங்களுடைய உடல வந்து எப்பவுமே வந்து நார்சிஸ்டிக்கா அவங்க மென்டலி இருக்கிற மாதிரியும், அவங்க உடல்ல வந்து எப்பவுமே ஆல்கஹால் இருக்கிற மாரியும், இல்ல வந்து அவங்க ஃபைட் ஆர் ஃப்ளைட்லயோ, ஆங்ஸைட்டிலயோ அப்படி இருக்கிற மாதிரி, டிப்ரஷன்ல இருக்கிற மாரி வந்து பார்த்துப்பாங்க. இந்த மாரி வீக்கான பெர்சன் உங்க வீட்ல இருக்காங்கன்னா, அவங்கள தான் வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. டிப்ரஷன்ல இருந்தாலுமே போதும். ஒரு பெண்கள் டிப்ரஷன்ல இருக்காங்க போதும், ஆங்ஸைட்டில இருக்காங்க, பதட்டத்துல இருக்காங்க, பெஸ்ட் வெர்ஷன்ல இல்லாம இருக்காங்க. அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அவங்களோட சப்கான்ஷியஸ்ல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க தூங்கும்போது வந்து இந்த வெயில் வந்து இருக்காது. ஸோ உங்க சப்கான்ஷியஸ்ல வந்து எழுத முடியும். ஒரு ஹியூமன் வந்து டவர் மாரி. ஸோ டவர் டு டவர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி, நீங்க வந்து அப்போ ரிசீவிங் மோட்ல டோட்டலா இருக்கும்போது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்ப நீங்க ஆங்ஸைட்டியா இருக்கும்போதோ, பதட்டப்படும்போது, நீங்க இன்னும் டிப்ரஷன்ல போகும்போது, ஃபைட் ஆர் ஃப்ளைட்ல உங்க பாடி வரும்போதோ, உங்க நியூரல் நெட்வொர்க் என்ன பண்றதுன்னு தெரியாம திணறும்போது, அது என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்க எழுதி வச்சிருக்க அந்த விஷயத்த வந்து நீங்க செய்வீங்க. ஸோ அது வந்து உங்ககிட்ட இருந்து வருது அப்படின்ற மாரியே இருக்கும். ஆனா அது நீங்க கிடையாது. ஸோ இந்த மாரி சப்கான்ஷியஸா பிரெயின் ப்ரோகிராமிங் பண்ண முடியும். இத வந்து நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன். ஸோ ரொம்ப எலைட்டா நான் வந்து இத உங்களுக்கு சொல்லணும் அப்டின்னா, எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலியமா டேட்டாவ வந்து கடத்த முடியும். ஸோ ஆர்டிஃபிஷியலா ஒரு டவர வச்சுட்டு எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலியமா அ ஒரு நபர வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கிற மாரி என்னால மாற்ற முடியும். ஒரு சோஷியல் ஃபிகரையோ, ஒரு பப்ளிக் ஃபிகரையோ வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி என்னால வந்து மாற்ற முடியும். வியா சயன்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த சப்கான்ஷியஸா நம்ம மனசுல என்ன பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நாம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அதுக்கு தான் வந்து கெமிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கெமிக்கல் பேலன்ஸ் கரெக்ட்டா இருந்தா நம்ம லைட்ல கனெக்ட் ஆயிருப்போம். லைட்ன்றது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சில வந்து நெறைய பேர் கனெக்ட் ஆயிருப்பாங்க. கெமிக்கல் பேலன்ஸ் இருக்கிறவங்க. அவங்க எல்லாருமே வந்து மனசுக்குள்ளேயே நம்ம வந்து பேசிக்க முடியும். டெலிபதி வந்து பண்ண முடியும். கிளார்வாயன்ஸ், கிளார்ஆடியன்ஸ் வேலை செய்யும். அங்க என்ன நடக்குதுன்னு நம்மளால இங்க இருந்து பார்க்க முடியும். ரிமோட் விஷன் மாரி தான். எஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குது. இது பத்தி முன்னாடி எல்லாருமே நெறைய பேர் வந்து எவால்வ்டு பீப்பிள் வந்து வெவ்வேறு காலகட்டத்தில பேசிட்டு விட்டுட்டு தான் போயிருக்காங்க. டெஸ்லா உட்பட. ஸோ இது ஒரு புது கான்செப்ட்டா கண்டுபிடிப்பா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது ஒரு அப்கிரேடேஷன். ஹியூமன் எவல்யூஷன்ல இது ஒரு அப்கிரேட் வந்து இப்போ இந்த அலைன்மென்ட்ல வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில வந்து இப்போ நாம விழிப்புணர்வுக்கு, அவேர்னஸ்க்கு வர வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கான்ஷியஸ்னஸ நம்ம கண்ட்ரோல் பண்றது. முக்கியமா சப்கான்ஷியஸ்னஸ். ஸோ அதில என்னென்ன பதிவாயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, அத வந்து மாற்றி எழுதணும். மாற்றி எழுதுறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓவர் லேர்னிங், ரைட்டிங் இந்த மாதிரி நெறைய டெக்னிக்ஸ் வந்து இருக்கு. அ சில விஷயங்கள வந்து நாம பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நம்ம பார்க்காத இடத்துல ஆனா, நம்மளுடைய விஷனுக்கு உட்பட்ட ஒரு இடத்துல, ஆனா கான்ஷியஸா பார்க்காத ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுர்றது. இந்த மாதிரியான விஷயங்கள். கீ செயின்ல வச்சுக்கிறது, அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், பார்க்கக்கூடிய இடங்கள்ல கான்ஷியஸா பார்க்காம இருந்தாலுமே, அங்க அது இருக்கிற மாதிரியான அ அமைப்ப வந்து நாம ஏற்படுத்திக்கிறது. இந்த மாரியான விஷயங்கள். பாடல்கள் மூலியமா பாடுறது. அ அப்புறம் அத மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு வேறு சில டெக்னிக்ஸ் உங்க நியூரல் நெட்வொர்க்கா வந்து மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள். டான்ஸ் ஆடுறது, அ கற்பனை திறன வைத்து செய்யக்கூடிய சில விஷயங்கள். இதெல்லாம் நெறைய இருக்கு. விஷன் போர்ட்ஸ் இது அது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், பேசிக்கா என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாலும், உங்க நியூரல் நெட்வொர்க்கும், நர்வஸ் சிஸ்டமும் அத நம்பணும். மைண்ட் மட்டும் நம்புனா
பத்தாது. மைண்ட் மட்டும் கற்பனை பண்ணா பத்தாது. ஸோ இதுவும் நம்பணும் இல்லையா? அது 2மே இணையும் போது தான் சப்கான்ஷியஸா அது வந்து பதிவாகும். பிரெயினுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அ க ஒரு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கும், ஒரு கற்பனைக்குமே வந்து வித்தியாசம் தெரியாது. அந்த நிலையில அப்ப நம்ம ஒரு கற்பனையுமே வந்து நாம வந்து என்ன பண்ண முடியும்? சப்கான்ஷியஸ்னஸ்ல இதுதான் சரி அப்படின்னு சொல்லி ஆக்கப்பூர்வமா பதிவு செய்ய முடியும். ஆனா அதுக்கு என்ன இடைஞ்சலா இருக்கு? ஒண்ணு லெஃப்ட் பிரெயின் இடைஞ்சலா இருக்கும். இல்லன்னா ட்ராமாஸ் வந்து எங்க பதிவாயிருக்கோ அந்த நியூரல் நெட்வொர்க்கும் நர்வஸ் சிஸ்டமும் என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் இடைஞ்சல குடுக்கும். அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நியூரல் நெட்வொர்க்கையும் நர்வஸ் சிஸ்டத்தையும் நாம என்ன பண்ணணும்? கிளென்ஸ் பண்ணணும். அப்போ உங்க வேகஸ் நர்வ ஃபர்ஸ்ட் காம் பண்ணணும். அமைதியா இருக்கணும். நல்ல மியூசிக் கேட்கணும். நல்ல ஹெர்ட்ஸ்ல கேட்கணும். பைனாரல்ஸ் கேட்கணும். சப்ளிமினல்ஸ் கேட்கணும். பாசிட்டிவ் சப்ளிமினல்ஸ் கேட்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரைட் ஃப்ரீக்வன்சி வச்சுட்டு கேட்கணும். லங்ஸ் ரொம்ப சோகமா இருக்கீங்கன்னா, லங்ஸுக்கான ரைட் ஃப்ரீக்வன்சி வந்து நான் மோஸ்ட்லி என்னோட கிளைண்ட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறதா இருக்கும். அண்ட் தென் வேறு என்னென்ன கேட்கலாம்? ஆம்பியன்ஸ் மியூசிக் கேட்கலாம். இது ரொம்ப ஒரு காம் ஃபீலிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் நீங்கள் ட்ரொமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்கன்னா வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ட்ரியோட ஆம்பியன்ஸ் மியூசிக்கை வந்து நீங்கள் கேட்கலாம். நம்மளோடது டோட்டலாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? புறம் தள்ளிட்டு நம்மளோடது வந்து கெட்ட நினைவுகளை வந்து கொண்டு வருது அப்படின்னா, திருப்பி அது எடுத்துட்டு வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதை வந்து புறம் தள்ளிடலாம், வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? வேற ஆம்பியன்ஸ், வேற மியூசிக் வந்து நம்ம கேட்கலாம். அப்போ வந்து ஒரு சைனீஸ் மியூசிக்கா இருக்கட்டும், ஃப்ரெஞ்சா இருக்கட்டும், அப்புறம் வேறு விதமான மிடிவல் மியூசிக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் கேளுங்க. இது எப்படி நம்ம உடம்புல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா, மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஹோட்டல்ல மெனு எல்லாமே இருக்கு. ஆனா, அதுல வந்து புதுசா ஒரு சைனீஸ் ஷெஃப்ப வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, யாருமே அங்க வரவங்க சைனீஸ் சாப்பிடவே இல்ல. அப்பாயிண்ட் பண்ணி அவர் அப்படியே இருக்காரு. அவங்க வந்து நல்ல ஒரு காஸ்ட்லியான ஷெஃப்ப வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யாருமே சைனீஸ் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. மெனுல ஆட் பண்ணியிருக்கோம். அவரோட ஸ்பெஷல் செஃப்போட ஸ்பெஷல் டிஷ் எல்லாமே இருக்கு. ஆனா யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க. ரொட்டீன தான் எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்காங்க. யோசிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த ரெஸ்டாரண்டோட ஆம்பியன்ஸ் மியூசிக் இருக்கு இல்லையா? அந்த ஆம்பியன்ஸ் மியூசிக்க கொஞ்சம் சைனீஸா வச்சாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த ஷெஃப்போட ஸ்பெஷல் சொல்லிட்டு அந்த போர்டு எல்லாம் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் பீப்புள் வந்து எதுக்கு அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்களோ அந்த ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஃபெயில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சைனீஸ் ஆம்பியன்ஸ் வந்து வச்சிருக்காங்க மியூசிக். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த போர்டை வந்து யாராவது பார்க்குறாங்களோ இல்லையோ, அந்த போஸ்டர் நோட் பண்ணுறாங்களோ இல்லையோ, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சைனீஸ் மெனுவை பார்த்துட்டு அந்த மெனுவில் இருக்கக்கூடிய அந்த ஷெஃப்போட ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆம்பியன்ஸ் வந்து நம்மளோட மூடை என்ன பண்ணும்? மைண்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். தாட்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். மியூசிக் இங்கே எல்லாமே இசை தான். நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு விஷயத்த கற்றுக்குறோம் அப்படின்றத விட, புரிஞ்சிக்கிறோம் அப்படின்றத விட, கான்ஷியஸாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட, சப்கான்ஷியஸாக நிறைய விஷயங்களோட இசைகிறோம், சிங்க்ரனைஸ் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான மியூசிக்கை நம்ம கையாண்டோம் அப்படின்னு, இந்த மாதிரி மியூசிக்கை வந்து நாம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய மைண்டை வந்து நாம கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து நாம கண்ட்ரோல் பண்ணலாம். கெமிக்கல்ஸையும் நாம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நல்ல ஆம்பியன்ஸ் மியூசிக் வந்து கேளுங்க. நீங்க பார்த்த உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீரிஸ் இருக்குன்னா, அந்த சீரிஸோட மியூசிக் வந்து ஆம்பியன்ஸ் மியூசிக்கா வச்சு கேளுங்க. அது உங்களை வந்து ஃபீல் குட்டா ஃபீல் பண்ண வைக்கும் இல்லையா? ஒரு சேஃபா ஒரு ஃபீல் பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மழை பெய்யுற மாதிரியான ஆம்பியன்ஸ் சவுண்ட். இது நீங்க வச்சீங்க அப்படின்னா, உங்களோட நர்வஸ் சிஸ்டம் என்ன நினைக்கும்? மழை பெய்யுது அப்படின்னு நினைக்கும். மழை பெய்யும் போது வந்து உங்களுக்கு வந்து மயிர்கால்கள் கூச்செறியறது அப்படின்னு சொல்லுவாங்க. கூஸ் பம்ப்ஸ் வரும். இந்த கூஸ் பம்ப்ஸ் வருதுனாலே நல்ல எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம்.
பாடி வந்து ரீஜுவினேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். மழை வந்துச்சுன்னா பிளான்ட்ஸ் எல்லாமே சந்தோஷப்படும். அனிமல்ஸ் எல்லாமே. ஏன்னா, அப்போ வந்து நல்ல ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும். கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அந்த இடத்துல. நல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து வரும். கூட்டமா மனுஷங்க இருந்து சந்தோஷமா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாங்க அப்படின்னாலே வந்து அங்க நல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். கான்சர்ட் எல்லாம் அப்படிதான். கோவில்ல வந்து பாடல்கள் பாடும்போது அப்படிதான். கும்பாபிஷேகம் அப்படிதான். எல்லாமே. ஆனா நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். நெறைய பேர் இருக்கிறதுனால அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்றது உண்மதான். ஆனா எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னும்போது, ஒரு மகிழ்ச்சிய வெளிப்படுத்துறாங்க அப்படின்னும்போது, அது இன்னும் ஆம்பிளிஃபை ஆகும். கல்யாண வீடுகள்ல மோஸ்ட்லி இப்படிதான் நடக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய மரபுல வந்து எது பதிஞ்சிருக்கோ, எது சேஃபா நம்மளுடைய நியூரல் நெட்வொர்க்கும், நர்வஸ் சிஸ்டமும் ஃபீல் பண்ணுதோ, அதெல்லாம் யோசிச்சு அதை எடுத்து நாம வந்து அத ரிப்பேர் பண்ணணும். இப்போ கல்யாண வீடுகள்ல வந்து அது சந்தோஷமா ஃபீல் பண்ணுதுன்னா, கல்யாண வீடுகள்ல இருக்கக்கூடிய மலர்கள், அத வந்து நுகர்ந்து பார்க்கும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து ஒரு காம்னஸ் கிடைக்கும். அந்த மூச்சு வந்து சீரா போயிட்டு வரும். ஸோ நீங்க பதட்டமா இருக்கும்போதோ, பெஸ்ட் வெர்ஷன்ல இல்லனாலும் மூச்சு சீரா இருக்காது. சோகமா இருப்பீங்க. இல்ல வேற மாதிரி உணர்வுகள வெளிப்படுத்துவீங்க. மூச்சு சீரா இருக்குன்னா, பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ மழை பெய்யும்போது மண் வாசனையா இருக்கட்டும், சில மலர்களுடைய வாசனைகளா இருக்கட்டும், இவையெல்லாம் வந்து உங்கள வந்து சேஃபா, சந்தோஷமா ஃபீல் பண்ண வைக்கும். அந்த டைம்ல இந்த சென்ட் எல்லாம் நீங்க ஃபீல் பண்ண டைம்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ, அத வந்து இந்த பிரெயின் வந்து சிமுலேட் பண்ணும். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய வயசாகி அவங்கள எல்லாருமே கஷ்டப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து கையால் ஆகாதனமா நிக்க வைக்கிறாங்க. அவங்களால எந்த முடிவும் எடுக்க முடியல அப்படின்னா, அவங்க பாடி வந்து கஷ்டப்படுது அப்படின்னும்போது, டோட்டலா அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா இருந்த இடத்துல அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்களோ, அந்த ஸ்டேஜுக்கு வந்து அவங்க போயிடுவாங்க. பிரெயின் வந்து அப்படியே மாத்திடும் அவங்கள. ஸோ அவ்வளோதான் அப்படின்னு நெனச்சிருவாங்க. ஸோ சைல்ட்ஹுட் ட்ராமா வந்து ஹீல் பண்ணணும் எப்பவுமே. ஹீல் பண்ணல அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க இதே மாதிரி ஃபீல் பண்றீங்க. சின்ன வயசுல எப்படி ஃபீல் பண்ணீங்களோ, அதே மாரி ஃபீல் பண்றீங்கன்னும்போது, அப்ப நீங்க எப்படி இருந்தீங்களோ, அதே மாரி ஆகிடுவீங்க. இத தாண்டி வரதுக்கு நெறைய ஐடியாஸ் இருக்கும். உங்க மூளையில இருக்கும். உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கும். அ பெஸ்ட் வெர்ஷன்ல கூட இருப்பீங்க. எல்லா வழிகளும் இருக்கும். ஆனா என்ன பண்ணுவீங்க, அந்த சைல்ட்ஹுட் ட்ராமால இருந்த மோடுக்கு கொண்டு போய் இது விட்டுட்டு, பாடியில இருக்கக்கூடிய நியூரல் நெட்வொர்க்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு ஃபியரையோ, இல்ல அந்த மாதிரியான உணர்வையோ இது ஃப்ளஷ் பண்ணி விட்டுரும். மூளைக்கு எது சரி, எது தப்புன்னுலாம் தெரியாது. அப்போ வந்து அவங்க அவ்வளோதான். அவங்க மென்டலி பிரேக் டவுன் ஆயிட்டாங்க அப்படின்னா, முடிஞ்சிச்சு. ஸோ இட்ஸ் அ மைண்ட் செட். வின்னிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ மைண்ட் செட். இப்போ அதே மாதிரி சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மங்கள வாத்தியம் கேட்கறது. நெறைய ஒரு ஃபங்ஷன்லலாம் போயிருக்கீங்க அப்படிங்கும்போது, அங்க நீங்க என்ன மாரியான சவுண்ட் கேட்டுருக்கீங்களோ, நீங்க மோஸ்ட்லி சந்தோஷமா இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்பீங்கல்ல, அந்த மாரி பாடல்களோ, அந்த பாடல், அந்த மியூசிக் அத நீங்க திருப்பி கேட்கும்போது, உங்க நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும்? நியூரல் நெட்வொர்க் ஃபுல்லாவே ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணும். அந்த ஸ்டேட்டுக்கே உங்கள கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு சரி தப்புலாம் தெரியாது. அது வந்து மிரர் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாரி சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லைமு, குக்கும்பர் இந்த சென்ட் எல்லாம் நீங்க சிட்ரஸ் சென்ட் இதெல்லாம் நீங்க வந்து அ இன்ஹேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கா நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய அ மரபுலயே வந்து பதிவாகி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஜெனட்டிக்காவே. அதே மாரி சாண்டல்வுட் பேஸ்ட்ட வந்து நீங்க ஸ்மெல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரியல் பேஸ்ட் வந்து ஸ்மெல் பண்ணும்போது அவ்ளோ காமா இருக்கும். ரொம்ப காமா இருக்கும். உங்க நர்வஸ் சிஸ்டமே ஃபுல்லா காம் ஆயிடும். ஸோ இது வந்து ஜெனடிக்கா வர்றது. ஜெனடிக் மெமரியில இருக்கும். மோஸ்ட்லி வந்து சவுத் இந்தியன்ஸ்க்கு இது வந்து இருக்கும். சில ஹெர்ப்ஸ வந்து நீங்க ஸ்மெல் பண்ணும்போது ரொம்ப காமா ஃபீல் பண்ணுவீங்க. சில வுட் வந்து ஃபீல் பண்ணும்போது, அத நீங்க காமா ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது வீட்ல வந்து நெறைய வுட்டன் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கணும். அந்த மாரி இருக்கும்போது, அது அது ஒரு காம்னஸ குடுக்கும். இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சில இடங்களுக்கு பார்க்கு, அப்புறம் கார்டன் நெறைய கிரீனரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் போம்போது, நம்ம வந்து சேஃபா ஃபீல் பண்ணுவோம். காமா ஃபீல் பண்ணுவோம். செருப்பு இல்லாம நடக்கும்போது கொஞ்சம் ஈர மணல்லயும்,
கொஞ்சம் புல் தரையிலையும் நடக்கும்போது நம்ம நர்வஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்புறம் பேர்ட்ஸோட சிப்பிங் சவுண்ட்ஸை கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆம்பியன்ஸ் மியூசிக்காக வச்சு கான்ஷியஸாக இல்லாமல் சப்கான்ஷியஸாக கேட்டிங்கன்னா, இதுவுமே ஜெனட்டிக்காகவே நம்மளுடைய உடல் என்னன்னு நினைக்கும், நம்ம வந்து சேஃபாக இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணும். இதுவும் வந்து ஜெனட்டிக்காக வரக்கூடாது. ஜெனட்டிக்னா நீங்கள் காட்டுவாசியாக இருந்ததுலேருந்து ஆதி காலத்துலேருந்து வந்து இது வரும். அந்த பேர்ட்ஸ் ஷிப்பிங் பண்ணுறது, சாண்ட்வுட் பேஸ்ட் எல்லாமே வந்து அப்படிதான். இந்த ப்ரோக்ராம் வந்து மாறவே மாறாது. இந்தந்த நிலப்பரப்புக்கு, இந்தந்த பஞ்சபூத ஆற்றலுக்கு, இன்னென்ன பிளான்ஸ் இருக்குது, இன்னென்ன மிருகங்கள் இருக்குது, இந்தந்த மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்குன்றத வந்து நாம கேட்டகரைஸ் பண்ணிடலாம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் தான் ஜெனட்டிக்காகவே இருக்கும் அப்படின்றதையும் நாம் கேட்டகரைஸ் பண்ண முடியும். அண்ட் தென் அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, சமூக சூழ்நிலை எப்படி இருக்குன்றதை வச்சும், அவங்க ஃபேமிலி சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு, அவங்களோட கெமிக்கல் காம்போசிஷனை வச்சுமே இப்போ சப்கான்ஷியஸாக என்னென்ன மாதிரியான பிளாக்கேஜஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால சொல்ல முடியும். ஷாமனிக் மியூசிக் கேட்கறது, இந்த மாதிரியான மியூசிக்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கும்போது சாவாசனா பொசிஷனில் இருக்கிறது வுட் பி பெட்டர். அதுக்கப்புறம் கையெல்லாம் வந்து இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்காதீங்க, லூஸாக விடுங்க. பிகாஸ் இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஸோ ஒரு சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து இப்படி கையை வச்சுட்டீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் வந்து அப்படியே வந்து கையிலையும் உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்கள்லையும் வந்து வெளியில் போகிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஷாமனிக் மியூசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைபல் மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஷாமனிக்லேயே வந்து ஃபயர் கிளன்ஸ் மியூசிக்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து யூஸ் பண்ணுங்க, பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீக்குவென்சியில் பார்த்தீங்கன்னா பைனாரல், அப்புறம் வந்து சப்ஸ, அதே மாதிரி பைனாரல் கம் சப்ஸ் இருக்குது. ரைட் ஃப்ரீக்குவென்சியில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பேசிக் லென்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து லங்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன் எல்லாருக்கும். பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஆசிட் ஈட்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்களுக்கு வந்து தரவுகள் வேணும், டேட்டா வேணும். ஸோ மனுஷங்கக்கிட்ட டேட்டா எக்ஸஸாக இருக்கிறதுனால வந்து நமக்கு நோய் வருது. டேட்டா தான் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து என்ன பண்ணும், பிளான்ட்ஸ் எடுத்துக்கும். அதனால் கார்டனிங் பண்ணுறது, அந்த மண்ணில் வந்து கை வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இம்பேலன்ஸ் வந்து சரியாக போயிடும். ஸோ யாராவது நோய் இருக்குது, இல்லை வந்து டிப்ரெஷனில் இருக்கோம், ரொம்ப சோகமாக இருக்குன்னா கார்டனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆக்சிஜன் உங்கள் லங்ஸுக்கு எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக இருப்பீங்க, யூஃபோரியா ஸ்டேட்லேயே இருப்பீங்க. மோஸ்ட்லி டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு உடனே வந்து ஆக்சிஜன் கொடுக்கறது பெட்டராக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு நீங்கள் போகும்போது நீங்கள் பேனிக் ஆகுறீங்க அப்படின்னாலே என்ன ஆகும், உங்கள் நியூரல் நெட்வொர்க்கும் உங்கள் நர்வஸ் சிஸ்டமும் வந்து கொடுக்குற மெடிசனே சரியாக எடுத்துக்காது, வேலை செய்யாது. அப்போ ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஆக்சிஜன் மாஸ்க் வச்சிடுறது. ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுட்டு என்ன ஆவாங்க, பேனிக் ஆக மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக காமாக யூஃபோரியா ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் அது பண்ணுறது. ஸோ டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏதாவது வருதுன்னா ஃபஸ்ட்டு லங்ஸில் என்ன பண்ணணும், ஆக்சிஜனை ஃபில் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக ஏர் வந்து நாம் சுவாசிக்கணும். இல்லைனா ஒரு 8 பெப்பர் எடுத்து நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா, ஒரு 4 சாப்பிட்டாலே போதும். சாப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்சிஜன் வந்து உங்கள் லங்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஒரு ஹீட் வந்து அங்கே பரவும். அதனால் நீங்கள் திருப்பி பழைய மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்கள் பிரெயினை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ட்ரிக் பண்ணி நம்மளை பெஸ்ட் வெர்ஷன்லேயே வச்சுக்க முடியும். நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், என்னதான் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாலும் மொத்தமாக உங்கள் நியூரல் நெட்வொர்க்கில் உங்களுடைய நர்வஸ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ட்ராமாஸை வந்து வெளியில் எடுக்கிறது தான் பெஸ்ட். இல்லை நீங்கள் அதை வந்து மாற்றி எழுதணும். நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கீங்க, எங்கெங்கே பேட் ட்ராமாஸ் இருக்கோ அங்கே போய் வேற ஒரு புது விஷயத்தை நீங்கள் செஞ்சு அங்கே உங்களுக்கு டோபமைன் கிடச்சதுன்னா அந்த மெமரிஸ் வந்து ஆட் ஆகும், பழசு வந்து போயிடும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்கு வந்து பழக்கப்பட்டீங்களோ அந்தந்த விஷயத்த வந்து
வேற வழியில மாத்தி அமைக்கணும். இல்ல உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்னா வேற ஒரு ஸ்பவுஸ் கிடைச்சு அத வந்து நீங்க மாத்தி எழுதுற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ட்ராமா அப்படியே இருக்கும். இந்த ட்ராமா இந்த உடல்ல தங்குது இல்லையா? அதுவும் மோஸ்ட்லி பெண்களுக்கு. அது வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு வந்து வலியையும், அழுத்தத்தையும் குடுக்கும். இந்த ட்ராமா இந்த உடம்புல தங்கும்போது நர்வஸ் சிஸ்டத்த பிரேக் டவுன் பண்றது மட்டும் இல்லாம, நெறைய நோய்கள வந்து கொண்டு வந்து விடும். ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்லேருந்து வேறு சில நோய்களும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான மன அழுத்தத்தினாலேயே வந்து உண்டாகுது. ஸோ தெரப்பி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அடிச்சுட்டு அழறது அந்த நியூரல் நெட்வொர்க் வந்து அப்படி ஒரு ஒரு வலிய வந்து அது வெளிப்படுத்தும், துடிக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா, அ அவங்க நர்வஸ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய வலியும், வேதனையும் பார்த்தீங்கன்னா, ரேஜா வெளிப்படும். அந்த ரேஜ் வந்து மென்டலி ஒருத்தங்கள கஷ்டப்படுத்தணும்னா, அவங்கள இந்த இந்த இதே மாதிரி பண்ணணும்னா, அ அவங்க அப்படிலாம் நெனைக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பிசிக்கலா அ உணர்ந்த அந்த வலி இருக்கு பார்த்தீங்களா? மென்டலா உணர்ந்த வலி, பிசிக்கலா உணர்ந்த வலி, அவங்க எப்படி நடத்தப்பட்டாங்க அ அப்படின்றது, அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்றத, அவங்கள எப்படி கஷ்டப்படுத்துனாங்க அப்படின்ற அந்த நினைவுகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு அவ்ளோ ஒரு வலியையும், ஒரு கோவத்தையும் கொடுக்கும். இந்த மாதிரியான அ விஷயங்கள வந்து நீங்க சப்ரஸ் பண்றது மூலியமா நெறைய நோய்கள் வரும். அதுல வந்து அ கால் வலி, இடுப்பு வலி, அதுக்கப்புறம் சியாட்டிக்ல ப்ராப்ளம். அதுக்கப்புறம் உங்களோட லிம்ப் இருக்கு இல்லையா? லிம்ப் வந்து சுத்தமா இல்லாம போறது, கெட்ட நீர் அதிகமாகுறது, ரத்தம் வந்து பொல்யூட் ஆகுறது. இதெல்லாமே வந்து நீங்க தேக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த கெட்ட எமோஷன்ஸ்னாலே இந்த நோய்கள் எல்லாம் வந்து வரும். இது பெண்களுக்கு நெறைய வந்துட்டு இருக்கு இப்போ. அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு அந்த கஷ்டத்த வந்து சொல்லி அழ முடியல. வேற வழியில வந்து போக்கிக்க முடியல ஆக்கப்பூர்வமா. ஸோ அதனால ஓப்பன் அப் பண்ணுங்க. அ அதுக்கு வந்து நான் வேறு சில ஐடியாஸ் சொல்றேன். ஸோ பெண்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து பேசி, அது வந்து சிரிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட் மாதிரி பண்ணிட்டு அத நீங்க வந்து ஒரு காமெடியாவா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து நியூரல் நெட்வொர்க் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். நார்மலைஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா, கிடையாது. அதுக்கு வந்து ஆக்கப்பூர்வமா அந்த கான்வர்சேஷன் எடுத்துட்டு போய் வேற விதமா அத வந்து பதிய வைக்கலாம். ஸோ அதனால அந்த மோசமான ஒரு சூழ்நிலைக்கு உட்படுத்தப்பட்டதையோ, இந்த ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து அது நார்மலைஸ் பண்ணிக்காது. ஆனா அதுலருந்து அது வந்து வெளியில வந்து மாற்றம் அடையும். அத ரொம்ப ஆக்கப்பூர்வமா சிம்பிளா அத கேரி பண்ணிட்டு நம்ம போயிடலாம். இந்த வாய்ப்பு பெண்களுக்கு கிடைக்கிறதில்ல. இந்த வாய்ப்பு வந்து பெண்களுக்கு கிடைக்கிறதுக்கான வழி வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து இன்னொரு பெண்ணை தான் நம்ம சொசைட்டில என்ன பண்றாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. அவங்க அந்த கஷ்டத்த வெளியில சொல்லும்போது, இவங்க அத சந்தோஷப்பட்டுட்டு ஒரு போலியான ஆறுதல குடுக்குறாங்க. ஸோ வெளியில சொல்றதா, வேண்டாமா, எல்லாருமே போலியா இருக்காங்களே அப்படின்ற ஒரு போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான விளைவுகள இன்னும் அவங்களுக்கு ஏற்படுத்துது. அ இந்த மாதிரியான சிச்சுவேஷன தவிர்க்கணும்னா, ஜென்யூனா இருங்க. இன்னொரு லேடி கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு, நம்ம போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம இருக்கணும். வாட்டெவர் நம்ம சிச்சுவேஷன் என்னவா இருந்தாலுமே பரவால்ல. ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா அவங்களுக்கு குடுங்க. உங்களுக்கு அவங்கள தெரியும், தெரியல, எதுவா இருந்தாலும் ஒரு ட்ரெயின்ல போயிட்டுருக்கீங்க, டிராவல் பண்ணிட்டுருக்கீங்க, யாராவது ஒருத்தவங்க சோகமா இருக்காங்க, அழறாங்க அப்படின்னாலுமே, ஒரு எமோஷனல் சப்போர்ட் குடுங்க. உங்களோட ஸ்மைல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருந்து நீங்க இத சொல்றீங்கல்ல, அது ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கைய அவங்களுக்கு குடுக்கும். அவங்க இன்னொரு மனிதர்கள் அவங்கள ஏமாத்துனதுனால தான் அழறாங்க. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு போயிடுது. நீங்க ஸ்ட்ரேஞ்சரா இருந்து, "இல்ல எல்லாம் நல்லது நடக்கும், மாறும்" அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை குடுத்தீங்கன்னா, இன்னும் நல்லவங்க இருக்காங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில அவங்க வாழ்க்கை வந்து நல்ல விதத்துல அவங்க திருப்பி ஆரம்பிக்க வழிவகை செய்யும். இன்னொன்னு, அவங்க நீங்க சொன்ன அந்த கனிவான 2 வார்த்தைகள் வந்து சில பேர் சூசைட்ல இருந்து கூட காப்பாத்தலாம். அவங்க வாழ்க்கைய அப்படியே புரட்டி போடலாம். அப்ப அவங்க எடுக்கக்கூடிய அந்த டெசிஷன் இருக்குல்ல, ஆக்கப்பூர்வமா எடுத்துட்டாங்கன்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையே நல்ல முறையில மாறிடும். ஸோ கனிவா இருங்க. எல்லார்கிட்டயும் அன்பா இருங்க. அ மக்களால அ இன்னொரு மக்களால பாதிக்கப்பட்ட அ இந்த ட்ராமாஸ்க்கு உட்படுத்தப்பட்ட மனுஷங்கள அ மற்றொரு நல்ல மனுஷங்களால தான் ஹீல் பண்ணி மாத்த முடியும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. பொறுப்பெடுத்துக்கலாம். நம்ம சொசைட்டில இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு நாம பொறுப்பெடுத்துக்கலாம்.
யாரும் வந்து இதை செய்வாங்க, நம்ம எதுக்கு, நமக்கு யாராவது பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒருத்தர் கண்ணா ஒருத்தர் தோண்டி 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 எல்லாருமே குருடாதான் அலையணும். ஸோ அதனால ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விமனோட க்ரூக்கடா இருந்ததுன்னா அதை உலகத்துக்கு சொல்லாம நமக்கு நம்மளுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கலாம், அதை சரி பண்ணிட்டு நம்மள நாமளே கொண்டாட பழகலாம். எமோஷனல் டிசிப்ளினை பற்றி நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன். ஸோ எமோஷனல் டிசிப்ளின்றது வேறு எதுவுமே கிடையாது. நம்மளோட தாட்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்றத யோசிச்சுட்டு அதனுடைய விளைவுகள் எப்படிலாம் இருக்கும் இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இது சரியா தப்பா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாம் ரியாக்ட் பண்ணுறது தான் எமோஷனல் டிசிப்ளின். கெட்ட தாட்ஸுக்கு நாம் ஃபீட் பண்ணவே கூடாது. ஒயிட் உல்ஃப், பிளாக் உல்ஃப். ஸோ லைட் டார்க் எதுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் வளரும். ஸோ அதனால நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே நாம் என்ன பண்ணணும், தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். தாட்ஸை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தாட்ஸ் நம்ம கிடையாது, நம்ம ஈகோக்கு நாம் எப்போவுமே தீனி போடக்கூடாது. அண்ட் நம்மளோட டோபமைனை வந்து நாம் எப்போவுமே ஆக்கப்பூர்வமான வழிகளில் மட்டுமே எடுக்கிறதுக்கு கற்றுக்கணும். கெட்ட வழிகளில் அந்த டோபமைனை எடுக்க கற்றுக்கிட்டோம்னா நம்ம பாதையே மாறிடும், பெர்செப்ஷன் மாறிடும், அப்போ நம்ம ரியாலிட்டி மாறிடும். நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னா மோசமாக மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், அப்படியே வந்து மோசமாக மாறிடும். நல்ல மனிதர்களோடு இருங்க, நல்ல மனிதர்களோடு இசைங்க. நம்ம எல்லாருமே டவர்ஸ் மாதிரி தான். புரிகிற மாதிரி சொல்லணும்னா டியூனிங் ஃபோக் மாதிரி. நீங்கள் அவங்க என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்களோ அதே ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ நீங்கள் கடமைப்படுவீங்க. 2 டியூனிங் ஃபோக் இருக்குது, ரெண்டுமே ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. அப்படின்னும் போது இதில் வந்து நாம் வந்து ஒரு பேங்கு கொடுக்குறோம் அப்படின்னும் போது அங்கேயுமே என்ன ஆகும், ஒரு அதிர்வு வந்து வெளிப்படும். ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே ஃப்ரீக்வன்சியில் லைட்டில் இசைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். அப்போ தான் ஒரிஜினலாக ரியலாக ஒரு சக்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து நாம் புரிஞ்சுப்போம். சக்ஸஸ்ன்றது வந்து பணமோ கெரியரில் நாம் ஜெயிக்கிறதோ மற்றவங்களோட நம்ம மேம்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதோ கிடையாது. எல்லாருமே ஒட்டு மொத்தமாக ஆம்பிளிஃபை பண்ணி சந்தோஷமாக வாழறது தான் சக்ஸஸ். நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், நம்மளோட சோல் வந்து எப்படி எவால்வ் ஆகுது, கான்ஷியஸ்னஸ் எப்படி எவால்வ் ஆகியிருக்கு அப்படின்றது தான் வந்து சக்ஸஸ். எல்லாருமே ஒரு இண்டிபெண்ட் சோல், ஒரு இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் எவால்வ் ஆகி வந்திருக்கோம். ஸோ கெட்ட விஷயங்களை பண்ணி அதில் ஃபோக்கஸை கொடுத்து நாம் எவல்யூஷனுக்கு நம்ம சோலை பின்னோக்கி தள்ளணுமா இல்லை நாம் முன்னோக்கி போகணுமான்ற டெசிஷனை நாம் தான் காஷியஸாக எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். நம்ம இந்த சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது நமக்குள்ளே ஒரு சேஞ்சை வந்து கொண்டு வர்றது. ஏன்னா நம்ம தான் இந்த சொசைட்டியோட ஒரு அங்கம் இல்லையா, அது ஸ்டார்ட் ஆகுறதே நம்மக்கிட்ட இருந்து தான். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை வந்து இதே மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக சந்தோஷமாக இதை மெயின்டைன் பண்ணி எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வாழ்ந்தோம் அப்படின்னா, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வாழறோம், அன்பாக இருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே பெஸ்ட்டு வெர்ஷனில் இருப்போம். லைட்டு பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு ஃப்ரீக்வன்சியில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து மறைக்கிறதுக்குன்னு எதுவுமே இருக்காது, க்ரைம்ஸ் எல்லாம் 0 ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இதே ஆட்சியாளர்கள் ஆட்சி பண்ணாலுமே என்ன ஆகாது, கெட்டது எதுவுமே நடக்காது, நல்லது தான் நடக்கும். எல்லாருமே கெமிக்கலி பேலன்ஸ்டாக இருக்கும்போது மோஸ்ட்லி யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் எல்லாருமே இந்த தப்பு பண்ணுறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஃபைனல் நல்லா ஆக்டிவேட் ஆகி எல்லாராலையும் பார்க்க முடியும் அப்படின்னும் போது ப்ராப்ளமே வராது. அதுக்கப்புறம் கெமிக்கலாக பேலன்ஸாக இருக்கும்போது கெட்ட எண்ணங்களும் வராது. ஸோ இதை பற்றி நான் என்னோடய எனர்ஜி ஆர்கிடெக்சர் அப்படின்ற வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிலையுமே வந்து லாஸ்ட்டாக வரக்கூடிய பிளாக் ஷீப்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் குட்டி குட்டி அவதார்ஸ் மாதிரி இருக்காங்க. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. பட் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்தோ நல்ல பேக்ரவுண்டில் இருந்தோ வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு நல்ல ஒரு சொசைட்டி, ஒரு கம்யூனிட்டி வந்து பில்ட் ஆகணும் அப்படின்றத கருத்தில் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் நாம் செஞ்சு நம்ம ஒரு மாற்றத்தை வந்து நமக்கு நாமளே கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு இசைறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அவங்களோட கெமிக்கல்ஸ் வந்து மாறிடுச்சு. அதனால இங்கே நல்லவங்க கெட்டவங்கன்னு யாருமே கிடையாது.
ரொம்ப அசிடிக்கா போயிட்டாங்க. அவங்க கெமிக்கல்ஸ் வந்து மாறிடுச்சு. அந்த த்ரெஷ்ஹோல்டே தாண்டிடுச்சு அப்படின்னா, அவங்களால இப்படி மாறுறதுன்றது வந்து கஷ்டமா இருக்கும். செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வாழ்ந்து காட்டுறத விட வேற அ வழியே இல்ல. ஸோ நீங்க இப்படி வாழ்ந்து காட்டுனீங்கன்னா போதும், அவங்க இசையறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த எவல்யூஷன் ஃபேஸ்ல வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல நெறைய பேர் வந்து இந்த சொசைட்டி ஸ்ட்ரக்சர வந்து இந்த கட்டமைப்ப வந்து விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ விட்டுட்டு எல்லாருமே தனித்தனியா போயிட்டாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட ரியாலிட்டில இருப்பாங்க. இத பத்தி நான் முன்னாடி பேசிக் தியரீஸ்லலாம் பேசியிருக்கேன். அப்ப தனித்தனி ரியாலிட்டில இருந்தா எது சரி, எது தப்புன்னு தெரியாது. இங்க ஒரு ஒழுங்குமுறை இருக்காது. ஸோ ஒழுங்குமுறை இல்லாதப்போ, அடுத்த எவல்யூஷன நோக்கி அடுத்த படிநிலைக்கு முன்னேற முடியாது. அப்போ அடுத்த கட்டமைப்பு வந்து ரொம்ப அ அ கவனமா வந்து பில்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில வந்து இப்ப இருக்கோம். அப்படி இருக்கும்போது, அன்ப அடித்தளமா இட்டு நாம வந்து ஒரு கம்யூனிட்டிய ஸ்டார்ட் பண்றோன்றப்போ, ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருக்கும். அதனோட இசைய முடியாதவங்க கூட எனர்ஜி ஆர்க்கிடெக்சர்ல சேஞ்சஸ் கொண்டு வந்தோம்னா, அவங்களும் அதோட சேர்ந்துப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வாழ்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ நாம ஏற்படுத்தி குடுத்துட்டோம் அப்படின்னா, யாருமே இந்த ஸ்ட்ரக்சர வந்து அபேண்டன் பண்ணிட்டு போக மாட்டாங்க. அண்ட் எல்லாருக்குமே எங்க இருந்தாவது அவங்களுக்கான ஒரு லவ், ஒரு அன்பு கிடைக்குது அப்படின்னா, யாருமே அ மத்தவங்கள வெறுக்க மாட்டாங்க. கிரைம்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. காரணம், அவங்களுக்குள்ள அசிடிக் ஹார்மோன்ஸ் வந்து மேல் எழும்பாது. அந்த லவ் அப்படின்றத அவங்க ரிசீவ் பண்ணும்போது, இவங்க உடம்பும் அத மிரர் பண்ணி ஆக்ஸிடோசின தான் செக்ரீட் பண்ணும். ஸோ கெமிக்கலி பேலன்ஸ்டா இருப்பாங்க. நன்றி. லவ் இஸ் காட்.